ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது பங்குனி உத்திரம், கல்யாண விரதம், பால் வெண்ணிலா அப்படின்னு இந்த நிலவுக்குமே நிறைய சிறப்புகள் உண்டு. பங்குனி மாதம் வருகின்ற வெண்ணிலவு, அதாவது அந்த பௌர்ணமி நிலவுக்கு தனி சிறப்பு உண்டு. சில நேரங்களில் நாம் நிலவை பார்த்தோம்னா ஒரு இளம் சிவப்பாக அப்படி இருக்கும், சில நேரம் மஞ்சள் நிறமாக இருக்கும். அந்த வகையில் இது பால் வெண்ணிறமாக இருக்கக்கூடிய ஒரு நிலா. அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறை திருமணங்கள் நிறைய நிகழ்ந்த ஒரு நன்னாள், ஒரு சிறப்பான பொன்னாள். கல்யாண விரதம் அப்படின்னு இதற்கு ஏன் அப்படி ஒரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறை திருமணங்கள் நிறைய நடந்ததுனால்தான். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் அப்படின்னு அலங்காரம், கந்தர் அலங்காரம் சொல்கிறது. தமிழ் கடவுளாம் நம் கந்த கடவுள், அதனால்தான் தமிழ்கடவுள் அப்படின்னு ஒரு பெயர். ஏன்னா முருகனுக்கு தமிழை அவ்வளவு பிடிக்குமா, அதனால் முருகனை தமிழால் வைத்தாலே கூட அவர் வாழ வச்சுடுவாராம் அப்படின்னு ஒரு விஷயமும் உண்டு. பழனியில் ஆண்டியாய் அமர்ந்து என்னாடு என் மக்கள்னு நான் உருவாக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்துக்காக கோபம் கொண்டு பார்வதி தேவிட்ட அவர் சொல்கிறாரு. அப்படி அவர் நம்மை படைத்தது தான் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான். இறை திருமணங்கள் நடக்கிற ஒரு அற்புதமான திருநாள், நிறைய நடந்தேறிய நாளும் இப்போ நடக்கிற நாளும் இதுதான். சிவன் பார்வதி கல்யாணம், விஷ்ணு பெருமாள் தாயார் கல்யாணம், சீதாராமர் கல்யாணம், பிரம்மா சரஸ்வதி கல்யாணம், இது மாதிரி பல 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 கல்யாண உற்சவங்கள்லாம் இந்த நாளில் நடக்கும். நமக்கு நந்தி கல்யாணம்னு சொல்லக்கூடிய ஒரு கல்யாண வைபவம் பங்குனி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் திருமழப்பாடி, திருச்சி கிட்டக்க இருக்குது, அரியலூர் பக்கம், அங்கே நடக்குது. நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும்னு ஆண்களுக்கு ஒரு பிரத்யேகமான கோயில் தான் இந்த நந்தி கல்யாணம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உலக பிரசித்தி பெற்ற நம்ம திருவாரூர் தேர், அந்த திருவிழாவும் இந்த பங்குனி உற்சவத்தப்போ தான் நடக்கும். உங்களுக்கு இந்த பங்குனி உற்சவத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடியேற்றத்தோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு இந்த ஒரு உற்சவங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்தேறும் நம்மளுடைய தமிழ் மண்ணில். பழனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருஆவினன்குடி அப்படின்னு சொல்லப்படுகிற பழனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாள் மாலை அணிந்து விரதம் இருந்து பச்சை மஞ்சள் இந்த மாதிரியெல்லாம் உடைகளை அணிந்து காவடி சுமந்து பால்குடம் சுமந்து தேமதுர தமிழ்நாள் திருப்புகழை இசைத்து கொண்டும் பாடிக்கொண்டும் நேராக வருவாங்க பழனிக்கு. விரதம் இருந்து வருவாங்க. இந்த வண்ணமயில் தேரினிலே வள்ளிக்கணவன் ஆடி வர அவரை பார்க்கறதுக்கு 1000 கண் வேண்டும். முருகனை காண 1000 கண் வேண்டும். நமக்கு அது கூட பத்தாதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம். சரி, இந்த விரதம் எப்போ வரும், எப்படி நாம் இதெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வருகிற பங்குனி மாதமும் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வருகிறனால தான் நாம் பங்குனி உத்திரம்னு கொண்டாடுகிறோம். இதில் உத்திர நட்சத்திரத்துக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. நாம் நம்மளுடைய கோயில்களுக்கு போகலாம். அதாவது நம்ம குலதெய்வ கோயிலில் போய் இந்த மாதிரி கல்யாண உற்சவங்கள் நடக்குதுன்னா அதில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பான விஷயங்களை தரும் நமக்கு. அப்படி முடியலைன்னா நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற நம்ம சிவ ஆலயங்களிலோ வைணவ ஆலயங்களிலோ இல்லை முருகன் ஆலயங்களிலோ எந்த கோயிலோ அங்கே நடக்கிற விசேஷத்தில் நாம் போய் அந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ளலாம். அது எந்த கல்யாணமானும் இருக்கலாம், பெருமாள் தாயாருக்காக இருக்கலாம், சீதாராமராக இருக்கலாம், இல்லை முருகன் வள்ளி தெய்வான கல்யாணம் அப்படியாகவும் இருக்கலாம். நாம் அதில் போய் நாம் கலந்துக்கலாம். இந்த 10-15 நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெப்பல், ஊர்வலம், உற்சவம், அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை மயிலையில் கபாலீஸ்வரர் கோயிலில் 63 ரொம்ப சிறப்பு. அந்த 10 நாள் உற்சவம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும், பெருமாள் கோயிலையும் சரி, சிவன் கோயில், முருகன் கோயில்லையுமே ஒரு 10 நாள் உற்சவங்கள் நிறைவாக திருக்கல்யாணத்தோடு நிறைவடையும். இந்த வகையில் இந்த வருடம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை 3:21க்கு ஆரம்பித்து ஏப்ரல் 1 புதன்கிழமை மாலை 4:17 வரைக்குமே இருக்குது. ஆனால் பௌர்ணமி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் வியாழக்கிழமை ஏப்ரல் 2 7:42 வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்குது.
அப்போ இது எப்போ இணைகிறதோ அப்போ வச்சு இந்த பூஜைகளையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி தான் உங்களுக்கு இது இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் 10 நாளுமே உற்சவம் நடந்து கொண்டு தான் இருக்கும். திருமண வைபவங்கள், அதாவது திருக்கல்யாண உற்சவங்கள் புதன்கிழமை 1ஆம் தேதி அன்னைக்கு செய்கிறாங்க. சில கோயிலில் காலையில் செய்வாங்க, சில கோயிலில் மாலையில் செய்வாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயிலோ இல்லை நீங்கள் எந்த கோயிலுக்கு போக விருப்பப்படுறீங்களோ அந்த கோயிலின் அந்த நேரத்தை அறிந்து கொண்டு அங்கே போய் நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்படி தான் வரும், ஒவ்வொரு வருடமே வரும். உங்களுக்கு பங்குனி மாதம் வருகிற இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு. வேறு என்னெல்லாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வருடத்தினுடைய கடைசி மாதமாகிய பங்குனி மாதத்தில் வருகிற ஒரு கடைசி பண்டிகை. இதுக்கு அடுத்த பண்டிகை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா தமிழ் வருடப்பிறப்பு, அது அடுத்த வருஷம்னு போயிடும் இல்லையா, பராப வருடம்னு வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு இதில் என்ன ஒரு விசேஷம், சுவாமி ஐயப்பன் ஸ்ரீ தர்மசாஸ்தா சபரிகிரீசா மாமலை தேவா மணிகண்டநாதன் அவதார தினம் இந்த உத்திரம், பங்குனி உத்திரம். அது மட்டுமல்ல, ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அலைமகள் அவதார தினமும் இன்னைக்கு தான். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் பல 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 விசேஷங்கள் இந்த நாளுக்கு உண்டு. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் பூஜைகள் இந்த நேரத்தில் நாம் செய்கிறது சிறப்பு. சரி, இது நாம் என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் கொண்டாடலாம். அதிகாலை நீராடி நீர் பூசி நம்ம குல வழக்கப்படி ஆடை உடுத்தி முருகனுக்கு ஒரு 2 தீபம் இல்லையா, உங்கள் பெருமாளுக்கு எந்த சிவனுக்கு எதுவோ ஒரு ஒற்றை தீபமாக இல்லாமல் 2 தீபம், நெய் தீபமாக இருக்கலாம், நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம். அதை தாண்டி நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். அது அவரவர்கள் வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். எனக்கு கோயிலுக்கு போக முடியாது, 80 வயசு ஆகிடுத்து, 70 வயசு ஆகிடுத்து, எங்களால் நடக்க முடியல, இல்லை நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம்னாக்கா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி முருகனுக்கு உண்டான அந்த அருங்கோணம், ஸ்டார் கோலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இப்போ எல்லாருக்கும் புரியுது. அருங்கோணம் அந்த 6 இது இருக்கிற மாதிரி போட்டு அதில் ஓம் சரவண பவான்னு எழுதி உங்கள் இஷ்டம். இப்போ நிறைய சொல்கிறாங்க வெத்தலை தீபம் போடுங்க, அது இதுன்னு உங்களுக்கு என்னெல்லாம் போடணும்னு தோணுங்க இல்லையா. 2 தீபம், அகல் தீபம், மண் அகல் தீபம் போதுமானது. அது ரொம்ப சிறப்புடையது. அதை தாண்டி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சரி, இந்த பூஜையை நாம் இந்த அளவுக்கு நம்ம விளக்கை ஏற்றிட்டு முருகனுக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் அந்த மாதிரியெல்லாம் நாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் நம்மளுடைய பூஜையை தேங்காய் உடைச்சி நிறைவேற்றிக்கலாம். ஏதோ ஒரு இனிப்பு செய்யுங்க, ஒரு கற்கண்டாவது நீங்கள் வைக்கலாம். அதை தவிர முக்கியமாக நீங்கள் போனீங்கன்னா மாலையில் இல்லை காலையில் இந்த கல்யாண வைபவங்கள் நடக்கிற நேரத்தில் போயிட்டு நம்மளால் இயன்ற உதவிகளை, அது பொருள் உதவியோ இல்லை சரீர உழைப்போ, இப்போ என்னால் பொருள் கொடுக்க முடியாதுமான்ட்டு அவ்வளோ வசதி இல்லைன்னா போய் பூ கட்டி கொடுங்க, அங்கே இருக்கிற சரீர சேவை செய்யுங்க, அங்கே கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க, இல்லை முருகனுக்கு அந்த பால் பாக்கெட்லாம் கட் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு முக்கியமாக திருமணம் நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படின்னு ஏங்குகிற பெற்றோர்களோ இல்லை யார் வேணுமானாலுமே செய்யலாம். அவங்கவுங்க அந்த பையனோ கல்யாண வயதிற்குடைய அந்த பையனோ பொண்ணோ அவங்க செய்கிறது சிறப்பு. முருகனுக்கு இந்த திருக்கல்யாண வைபவம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க பெற்றோர்களோ சகோதரர் சகோதரி யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். நாம் அந்த உற்சவத்தில் போயிட்டு முக்கியமாக என்ன பண்ணணும்னா மங்கள பொருட்கள் நிறைந்த தாம்பூல தானங்களை நாம் செய்யணும். 5, 9, 21, 108 இது மாதிரி அவங்கவுங்க வசதிக்கேற்ப நீங்கள் தரலாம். அது ஒரு மஞ்சப்பையில் வச்சு கொடுக்கணும். தாம்பூல தானம்னா என்ன, இது நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். வெத்தலை பாக்கு பூவு பழம், முக்கியமாக மஞ்சள் குங்குமம் சரடு, இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் பூவு தேங்காய் ப்ளவுஸ் பிட்டு ரவிக்கத்துண்டு இல்லைன்னா புடவை மை சீப்பு கண்ணாடி இது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் தரலாம். இந்த மஞ்சள் குங்குமம் சரடு அதோட நாம் ஒரு கல்யாணத்துக்காக வேண்டுறோம் இல்லையா, அதனால் இனிப்புக்கு ஒரு லட்டு கொடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கற்கண்டு, அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. மஞ்சள் குங்குமம் சரடு கட்டாயமாக அந்த மஞ்சள் பைக்குள்ளே இருக்கணும். மற்ற என்ன பொருள் நீங்கள் வைக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். குறைஞ்சபட்சம் ஒரு கற்கண்டு அதில் சேர்த்துடுங்க. நம்ம கூட வேண்டிக்கிட்டு கொடுக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக கூட நம்ம வேண்டிக்கிட்டு, ஏதோ ஒரு பெண்ணோ ஆணோ அவங்கவுங்களுக்கு ரொம்ப வயதாகி போச்சு, அவங்களுக்கு ஏதோ கல்யாணத்தில் தொந்தரவுன்னா அதை மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பங்குனி உற்சவம் கல்யாணத்துக்குள்ளே நம்ம வீட்டில் ஒரு மங்களமான விஷயம், ஒரு இனிய கல்யாண வரன் கட்டாயம் அமையும் அப்படிங்கிறது முருகன் அருளால் இன்றளவும் நடந்துருது. உங்களுக்கு அதற்கேற்ற அச்சாரமாவது நடந்துடும். ஏதோ அந்த ஒரு பொண்ணு பார்த்து இதுதான் பொண்ணு அப்படின்ற ஒரு விஷயமாவது கட்டாயம்
கட்டாயம் நடக்குங்க. இது உண்மை, நம்பி செய்யலாம் நாம். அதே மாதிரி விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைவமாக கட்டாயம் இருங்க. மற்றபடி விரதம் அவரவர்கள் வயது வசதிக்கேற்ப நீங்கள் இருந்துக்கோங்க. அதே மாதிரி பூஜைகளை கோயில்லையும் போய் செய்யலாம், வீட்டிலையும் நாம் செய்யலாம். சரீர சேவை செய்துட்டு முக்கியமாக அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். முருகனை பாக்களாலும் பூக்களாலும் நாம் அற்புதமாக ஆராதனை செய்து அன்னைக்கு நம்மால் முடிஞ்ச விஷயங்களை வீட்டில் நாம் சுவாமிக்கு படைத்து நாம் இந்த அற்புதமான பங்குனி உத்திர திருவிழாவை நாம் சிறப்பாக வீட்டிலையும் கொண்டாடலாம், கோயிலில் போயும் கொண்டாடலாம். அதனால் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு திருமண அமைப்பு சீக்கிரமாக வரும். நமக்கு என்னென்னமோ இருக்குங்க, அதெல்லாம் நம்ம போய் பார்க்குறதுக்கு செய்யறதுக்கெல்லாம் தெரியல. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கா வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அழகாக ஒரு முருகன் படம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கெட் சைஸில் சின்னதாக வருது, அதை வச்சுட்டு 2 தீபம் ஏற்றி ஒரு ஸ்டார் கோலம் போட்டு முருகனே வேண்டுங்க. இல்லைம்மா எங்களுக்கு சிவபெருமான் தான் குலதெய்வம்னா சிவபெருமான் படம் இருந்தால் படம் வச்சு வேண்டுங்க, லிங்கம் இருந்தால் லிங்கம் வச்சுக்கோங்க, அபிஷேகம் பண்ணுங்க, அவர் அபிஷேக பிரியர். இல்லைம்மா எங்களுக்கு பெருமாள் குலதெய்வம்னா பெருமாள் படம் இருந்தால் வைங்க. எந்த படமுமே இல்லைம்மா நாங்கள் வெளியூரில் இருக்கிறோன்னா ஒரு விளக்கேற்றிட்டு உங்கள் பெருமாள் பேரை சொல்லி ஓம் நமோ நாராயணா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம், உங்களுக்கு அஷ்டாட்சர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், இல்லைனா முருகா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்லோகமும் சொல்ல தெரியாதுமா, எனக்கு படிக்கவே இல்லை, எனக்கு எந்த ஸ்லோகமும் நான் இது வரைக்கும் கற்றுக்கலை அப்படின்னா அந்தந்த சுவாமி நாமங்களை சொல்லுங்க. அதுவே பெரிய விஷயந்தான். உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த ஒரு அரிய வாய்ப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு சேர்ந்து வருகிற ஒரு அதி அற்புதமான உன்னதமான நாள். நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண வைபவம் காலையிலேயே நடத்திடுவாங்க. காலையிலே நடத்திட்டு உடனே கல்யாண சாப்பாடு போடுவாங்க. அப்போ அங்கே சாப்பாடு நாம் எடுத்து எனக்கு அன்னதானத்துக்கெல்லாம் கொடுக்க முடியலன்னா அந்த சாப்பாடு போடுகிற இடத்துல போய் நாம் ஒரு தண்ணி ஊற்றுறது என்ன வேணுமானாலும் நாம் அதற்கேற்ற உதவிகளை நாம் அங்கே செய்கிறது நம்ம வீட்டில் கல்யாண விசேஷங்களை கட்டாயம் கொண்டு வரும். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் சொல்கிறது மட்டுமல்லாமல் 10 பேருக்கு இதை நாம் எடுத்து சொன்னாலும் ஒரு புண்ணியம். நீங்கள் சொல்லி அந்த வீட்டில் ஒரு திருமண வைபவம் நடக்குதுன்னு வைங்க, அது எவ்வளவு பெரிய புண்ணியம்னு நம்மால் அது அளக்க முடியாது. ஆண்டவன் தான் அதற்குண்டான பலனை தருவார்கள். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்லணும், புண்ணியம் தரும். ஏன்னா நம்ம நல்ல விஷயத்தை நம்மோட வச்சுக்க கூடாதுன்னு அடியேன் குருநாதர் வலியுறுத்திய விஷயத்தினால தான் இந்த வகையான ஒரு விஷயங்களை நிறைய யூடியூப்பில் நிறைய சொல்கிறாங்க, செய்கிறாங்க. அடியேனுக்கு தெரிந்த விஷயங்களை நான் தன்னோட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இதையெல்லாம் வெளியில் எல்லாத்துக்கும் சொல்லி கொண்டு வருகிறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நவராத்திரி உற்சவம் நடந்த ஒரு இடம். இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அரவூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருக்கோயில். ஆண்டவன் பார்த்தீங்கன்னா கார்கோடேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான திருநாமத்தோடு மங்களாம்பிகையாக இருக்கிறாள் அம்பிகை. இங்கே அங்கு நடந்தேறிய நவராத்திரி திருவிழாவின் வைபவங்களின் ஒரு சின்ன பகுதியை நீங்கள் கண்டுகளித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்துக்க முடியலன்னா 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்க, அதுவுமே புண்ணியம் தரும். கட்டாயம் இந்த திருமண உற்சவங்களை நல்லா பாருங்க. இந்த கல்யாண விரதம் அப்படின்னா பட்டினியாக தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன முடியுதோ அப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும் செய்யுங்க. ஆனால் கட்டாயம் சைவமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது ரொம்ப வயதானவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 60-70 வயசு ஆகிடுச்சுன்னா எழுந்து தலைக்கு குளிக்கணும், அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வீட்டு பிரகாரம் நீங்கள் இருந்துக்கோங்க. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.